அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு ஒரு ஏதோ கடமைக்கான உறவு அல்ல, உயிர் ஆதார தொடர்பு என்று சொல்லுவேன். ஆட்சியை கொடியும் கிளைகளும் என்ற அந்த ஊமை வருகிறதே, இதுதான் உண்மையில் நம்முடைய இறை உறவினுடைய அடிப்படை. கிளை இருக்கும், இலை இருக்கும், பூ இருக்கும், கனி கூட இருக்கும், அழகாக இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் தெரியுமா, அது துண்டிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதில் உயிர் இருக்காது. உயிர் இல்லை என்றால் எதுவும் நிலைத்து இருக்காது என்று சொல்வார்கள். ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில் இதை கண்டிப்பாக புரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்று, தனித்து இயல முடியாது. நம்மால் தனித்து இயல முடியாது. எல்லாம் இருக்கலாம், எல்லாம் இருக்கும். மனுஷனுக்கு அறிவு இருக்குது, பலம் இருக்குது, பணம் இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாம் இருக்கலாம். இது மட்டும் போதுமா அப்படின்னா இல்லை. அந்த இறை உறவு துண்டிக்கப்பட்ட பிறகு எல்லாம் இருந்தாலும் அங்கே உயிர் இருக்காது என்பதை மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக ஒன்று புரிஞ்சுக்கணும், நம் வாழ்வின் அனைத்து இயக்கங்களும் அவருடைய சித்தத்தின்படி இருக்கிறது என்பதையும் புரிஞ்சுக்கணும். ஏன் நிறைய நேரத்தில் நம்ம கனி தர முடியாத வாழ்க்கை, எல்லாமே தோற்று போகிறோம், சோர்வடைஞ்சு போகிறோம். ஏன் அப்படின்னா அதுக்கு நற்செய்தி பதில் கொடுக்குறது. 15வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, என்னது, செடியில் கிளை இணைந்தில்லாமல் போகிறது. செடியோடு கிளை இணைந்திருக்கவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அதில் உயிர் இருக்காது, அது பலன் கொடுக்காது என்று. ஒன்று சொல்லுமா, இறை உறவை இன்னும் ஒரு விதமாக சொல்வாங்க, பேட்டரி மாதிரி இறை உறவான். நமக்கு தேவையான உயிரையும் சக்தியும் அதுதான் கொடுக்குது. கொஞ்சம் யோசிங்க, பல லட்சம் போட்டு நீ ஃபோன் வாங்கு, பல லட்சம் போட்டு வாங்கு, இல்லைன்னா பல ஆயிரக்கணக்கில் போட்டு வாங்கு. ஆனால் அதுக்கு தேவையான பவர் மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, அது ஒரு ஜடம், அதை யாரும் செல்ல மாட்டாங்க. அப்படி இறை உறவு என்பது அந்த அளவுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒன்று. உயிர் ஆற்றல் அதான், உயிர் ஆதாரமே அதுதான். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு காத்தாடி பறக்குது, ஆனால் காத்தாடி சொல்லிச்சான் மேலே போயிட்டு, நான் எவ்வளோ தூரம் பழக்கிறேன், என்னடா இந்த நூல் பிடிச்சிட்டு நம்மளை கட்டி வச்சுக்கிட்ட படாத பாடுபடுத்துது, என்னை கண்ட்ரோல் பண்ணுது, இதை முதல்ல கட் பண்ணி விடுங்க. என்ன கட் பண்ணி விட்டாங்க. உடனே காத்தாடி என்ன பண்ணுச்சு, அங்கங்கே அலமோதி கடைசியில் ஒரு சாக்கடையில் விழுந்துச்சு. விழுந்ததுக்கப்புறம் அந்த காத்தாடி புலம்பிச்சான். அது வரைக்கும் அந்த நூல் அதுக்கு தடையாக இருந்தது. ஆனால் உண்மை என்ன, அந்த காத்தாடியை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சு இன்னும் உயர பறப்பதற்கு தேவையாக அதுதான் இருந்துச்சு. ஆக எந்த ஒரு உறவும், அதிலும் குறிப்பாக இறை உறவு என்பது தடை அல்ல, அது நம்முடைய வாழ்வுக்கான ஆதாரம் அது என்பதை புரிஞ்சுக்கணும். இறை உறவின்றி நாம் செய்கிற எல்லாமே அஸ்திவாரம் இல்லாமல் கட்டப்படுகிற கட்டிடம் என்பதை மறந்து விடாதீர்கள்.